உணவே மருந்துன்னா என்னென்னா, மருத்துவ குணம் உடைய உணவுகளை சாப்பிட வேண்டும். அதான் உணவே மருந்து என்று அதன் பொருள். மருத்துவ குணம் அதில் இல்லை அப்படின்னா அந்த உணவை நீ சாப்பிடக்கூடாது. இப்போ பரோட்டா சாப்பிட்றீங்க, அதில் என்ன மருத்துவ குணம் இருக்குது? அதில் மருத்துவ குணத்துக்கு பதிலாக அதில் நோய்களை தருகிற குணம் இருக்குது. அதில் நோய் தான் தரும். அந்த உணவை சாப்பிட்டா நோய் தான் உங்களுக்கு தரும். எதை தரும்? மருத்துவம்னா ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு அர்த்தம். அதில் மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நோய்களை தருகிற நோய்களை தருகிற உணவுன்னா என்ன அர்த்தம்? அதில் வந்து நோய்கள் தான் அது தரும். நோய்களை தருகிற அம்சம்தான் அந்த உணவில் இருக்குது. பரோட்டா சாப்பிட்றீங்க, அதில் என்ன மருத்துவ குணம் இருக்குது? அதில் நோய்கள் தான். அதை சாப்பிட்டா நோய் தான் வரும். அப்படின்னா அது உணவே கிடையாது. மருத்துவ குணம் இல்லை என்றால் அது உணவே கிடையாது, அது விஷம். நாம் சாப்பிடுகிற உணவில் மருத்துவ குணம் இல்லை என்றால், மருத்துவத்தன்மை இல்லை என்றால் அது உணவே கிடையாது. அது வந்து விஷம், நமக்கான உணவு கிடையாது அது. அப்படி பார்க்கும்போது இப்போ பரோட்டாலாம் சாப்பிட்றோம், பஜ்ஜி சாப்பிட்றோம். பஜ்ஜி கொஞ்சம் கூட அதில் வந்து நம்ம ஒரு பயம் இருக்கக்கூடாது. பயம் வந்து இருந்துச்சுன்னா அதை சாப்பிடக்கூடாது. இப்போ வந்து பஜ்ஜி சாப்பிட்றோம், அது வந்து அதில் உள்ள எண்ணெய் அதெல்லாம் வந்து பார்த்தா இதயத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த பயமே இருக்கக்கூடாது. இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ணும். அதுதான் உணவு. இது நல்லது, இவன் நல்லவன் சொல்கிறாங்களா, அந்த நம்பிக்கை அந்த கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது. இப்போ உங்கள் நண்பர் இருக்காருன்னா அவர் யார் உங்களுக்கு நண்பராக இருப்பார்? நம்பிக்கையானவர் தான் உங்களுடைய நண்பராக இருக்க முடியும். அப்போ அவர்கிட்ட தான் நீங்கள் பழகுவீங்க. நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் பழகவே மாட்டீங்க. அதுபோல் தான் நம்பிக்கை இருந்தால் தான் அந்த உணவை சாப்பிட்ணும். நம்பிக்கை இல்லைன்னா அந்த உணவை சாப்பிடக்கூடாது. நம்பிக்கைன்னா என்னது? உங்கள் பாதுகாப்புக்கு உங்கள் நண்பர் உத்தரவாதமாக இருப்பார். உறுதியாக உங்கள் பாதுகாப்பு, உங்களுக்கு நல்லது தான் உங்கள் நண்பர் யோசிப்பார்னா அவர் தான் அந்த நம்பிக்கை இருந்தால் தான் அந்த நண்பர்கிட்ட நீங்கள் பழகுவீங்க. அதுபோல் தான் நாம் சாப்பிட்ற உணவு நமக்கு நம்பிக்கையானதாக தெரிய வேண்டும். நமக்கு இந்த உணவு நல்லது தான் செய்யும், தீங்கு செய்யாது, தீங்கு செய்ய தெரியாது இந்த உணவுக்கு. அந்த ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் அந்த உணவை சாப்பிட்ணும். இப்போ பஜ்ஜி சாப்பிட்றீங்க, அது வந்து கண்டிப்பாக அது பயமாக தான் இருக்கும். அதில் உள்ள எண்ணெய் அப்புறம் வந்து அந்த மைதா மாவு அதெல்லாம் பார்த்தா நமக்கு பயமாக தான் இருக்கும். பப்ஸு, வெஜ் பப்ஸு, அது மாதிரி எக் பப்ஸு, அப்புறம் வந்து சிக்கன் பப்ஸு இதெல்லாம் சாப்பிட்றாங்க. கேக்கு சாப்பிட்றாங்க, மைதாவில் செஞ்ச பொருள் எல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டா என்னாகும்? அதில் கண்டிப்பாக ஒரு பயம் இருக்குது. அது வந்து இது நல்லது தான் செய்யணும் உறுதியாக சொல்லவே முடியாது. கண்டிப்பாக அது கெடுதல் தான் செய்யும். அப்போ அதை சாப்பிடக்கூடாது. நமக்கு பயம் இருந்தாலே அதை சாப்பிடக்கூடாது. மருத்துவ குணம் இல்லை என்றால் அதை சாப்பிடவே கூடாது. அப்போ எந்த உணவு சாப்பிடணும்? இப்போ பப்பாளி பழம் எடுத்துக்கிட்டின்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக நமக்கு அதில் மருத்துவ குணம் இருக்குது. அது நமக்கு கெடுதல் செய்யாது. பப்பாளி பழம் சாப்பிட்டா நமக்கு கெடுதல் செய்யவே செய்யாது. அது மாதிரி ஆரஞ்சு பழம் அது நமக்கு கெடுதல் செய்யவே செய்யாது. அது மாதிரி ஆப்பிள் பழம், அன்னாசி பழம், திராட்சை பழம், வெண்டைக்காய் இதெல்லாம் நமக்கு கெடுதல் செய்யவே செய்யும். அப்போ அதுதான் உணவு. அதில் மருத்துவ குணம் இருந்தால் மட்டும்தான் அது வந்து உணவு. கெடுதல் நல்லது செய்யணும். கெடுதல் செய்யாட்டியும் பரவாயில்ல, நல்லது செய்யணும். கெடுதலும் செய்யக்கூடாது, நல்லது அங்கே கண்டிப்பாக செய்யணும். அந்த உணவுகள் தான் மனித உணவு. நல்லது செய்யாது, அது கெடுதல் தான் செய்யும் அப்படின்னா அது வந்து விஷம். அப்போ பரோட்டா வந்து ஒரு விஷம், பூரி இதெல்லாம் வந்து விஷம். சோறு சாப்பிட்டா உடம்பு குண்டாகும், அப்புறம் உடம்பு குண்டானா நடக்க முடியாது, மூட்டி வலி வரும், உட்கார்ந்தா எந்திக்க முடியாது, மூச்சு வாங்கும், சோம்பேறித்தனம் வரும் அப்படின்னா அது வந்து விஷம். அது வந்து உணவு கிடையாது. சோறு இதெல்லாம் வந்து உணவு கிடையாது, அது வந்து விஷம். அரிசினால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு தான் அது நல்லது தான் செய்யும் அப்படின்னா அரிசினால் செய்யப்பட்ட உணவுகளை தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. வீட்டுக்கு வீடு நோய், சர்க்கரை நோய். அப்புறம் சர்க்கரை நோயாளிகள் சோறு சாப்பிட மாட்டேன்றாங்க. சோறு சாப்பிட்டா சர்க்கரை ஏறுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து விஷம், அது வந்து உணவு கிடையாது. உன்னுடைய உடலில் உள்ள நோய்களை குணப்படுத்த வேண்டும். நீ சாப்பிடுகிற உணவு உனது உடலில் உள்ள நோய்களை ஊக்குவிக்கக்கூடாது. அப்போ அதுதான் உணவாக இருக்க முடியுமே தவிர, உனது உடலில் உள்ள நோயை இன்னும் மேலும் அதிகப்படுத்துகிறது என்றால் அது எப்படி உணவாக இருக்க முடியும்? அது விஷமாக தான் இருக்கும். உன்னை மெல்ல கொல்லுகிற ஒரு விஷமாக அது இருக்கிறது என்று தான் அதன் பொருள். மெல்ல கொல்லுகிற விஷம் அது. உடனே கொன்னாதான் அது விஷமா? மெல்ல கொன்றாலும் அது விஷம்தான். மெல்ல உன்னுடைய நண்பன் உன்னை வந்து வீழ்த்துக்கிறான் என்றால் அவனும் உனக்கு எதிரி தான், பகைவன் தான். அதுபோல் உடனே குத்துனான்னா, உடனே கத்தி எடுத்து நெஞ்சில் குத்துனான்னா, இல்லை படிப்படியாக உன்னை வீழ்த்துவதற்கு உன் கூடையே இருந்து ஒருத்தன் குழி பறிக்கிறான்னா அவனும் உனது பகைவன் தான். ரெண்டு பேரும் பகைவன் தான். வழிமுறை தான் வேறாக இருக்கிறது. அதுபோல் நாம் சாப்பிட்ற உணவு வந்து மருத்துவ குணம் இருக்க வேண்டும். அது நல்லது தான் நமக்கு செய்யும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்கக்கூடாது.
உங்களுடைய நண்பன் மீது உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. அவன் தான் 100% என் நண்பன் எனக்கு நல்லது தான் செய்வான் அப்படின்னு சொல்கிற அந்த நண்பன் இருக்கு. அந்த மாதிரி நான் சாப்பிடுகிற அந்த உணவு எனக்கு நல்லது தான் செய்யும், தீங்கு செய்யாது, அப்படி ஒரு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய உணவு தான் உணவு. இது கெடுதல் செய்யும், இது சந்தேகமாக இருக்குது, இது நல்லதா கெட்டதானே தெரியல, சந்தேகமாக இருக்குது அப்படின்னாலே அது வந்து உணவாக இருக்க முடியாது. இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சந்தேகப்படுகிற உணவு. இதெல்லாம் நம்பக்கூடாது. எல்லாரும் இதை சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க. அப்படின்னா என்னது? இது உனக்கு நண்பன் கிடையாது, இது வந்து நமது எதிரி. இது உனக்கு இந்த உணவு என்பது உனக்கு நண்பன் கிடையாது. உணவுலேயும் நமக்கு நண்பர்கள் இருக்காங்க, பகைவர்கள் இருக்காங்க. உணவுலேயும் பகைவர்கள் இருக்காங்க. உனக்கு கெடுதல் செய்கிற உணவுகள் உனது எதிரி. பரோட்டா சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கெடுதல் ஏற்படும், சூடாகும், தூக்கம் வராது, மலச்சிக்கல் ஏற்படும். அப்படின்னா அது ஒரு எதிரி உணவு. அது உணவு எதிரி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். உணவு பகைவர்கள், பகை உணவுகள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பப்பாளி பழம் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லது தான் ஏற்படும் அப்படின்னா அது நல்லது, அது வந்து நல்ல உணவு, அதுதான் உணவு. மருத்துவ குணம் இருந்தால்தான் அது உணவு. அதே நேரத்தில் நோய்களை இதை சாப்பிட்டா நோய் வரும்னா அது உணவு கிடையாது, அது வந்து விஷம். நமக்கு அது விஷம். அது மாதிரி மாமிசம் சாப்பிட்டா, இப்போ சிக்கன் சாப்பிட்டா தலைவலி வரும், செரிமான குறைபாடு வரும், தூக்கம் வராது, சூடாகும் அப்படின்னா அது வந்து உணவாகாது, அது வந்து விஷப்பொருள். அது அந்த மாதிரி பால் குடித்தா சளி பிடிக்கும்னு சொல்கிறாங்க, செரிமான குறைபாடு ஏற்படும் சொல்கிறாங்க. அப்படின்னா அது உண்மை தான். அப்படி இருக்கும்போது அது வந்து எப்படி உணவாக இருக்க முடியும்? உனக்கு நல்லது செய்கிறது தான். உங்ககிட்ட சளி ஏற்கனவே இருந்ததுன்னா அதை குணப்படுத்துகிற உணவு தான். ஏதோ ஒரு உணவுப் பொருள் சாப்பிட்ற, உங்ககிட்ட இருக்கிற சளியை குணப்படுத்துன்னா அதுதான் உணவு. உங்ககிட்ட சளி பிரச்சனையே கிடையாது, ஆனால் நீ பால் குடித்து டெய்லி பாலாக குடித்து தயிர், மோர், வெண்ணெய், நெய்யும் குடித்து கடைசியில் உனக்கு சளி பிரச்சனை வந்து போச்சு அப்படின்னா நீ சாப்பிட்டது உணவு இல்லை, அது வந்து விஷம். அதனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்பு கேடுன்னு தெரியும், அப்படின்னா அது உணவு கிடையாது, அது வந்து விஷம். அது வந்து அப்போது நமக்கு நல்லது செய்யும், சந்தேகமே இல்லாமல் இது நமக்கு நல்லது தான் செய்யும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் உணவு. அதுக்கு பேர் தான் உணவே மருந்து. மருத்துவ குணம் இருக்க வேண்டும். நாம் சாப்பிடுகிற உணவில் மருத்துவ குணம் இருக்க வேண்டும். நமது உடலில் நோய் இருந்தால் அதை குணப்படுத்த வேண்டும், நோய்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த வேண்டும். இதுதான் வந்து ஒரு உணவு செய்ய வேண்டிய வேலை. என்னென்னா, நமது உடலில் ஏற்கனவே நோய் இருந்ததுன்னா அதை குணப்படுத்த வேண்டும். ஒரு உணவுகளின் வேலை என்னென்னா, நமது உடலில் ஏற்கனவே நோய் இருந்ததுன்னா அதை குணப்படுத்தணும், அப்புறம் நோய்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும், அப்புறம் நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்க வேண்டும். நோய்கள் எதிர்காலத்தில் வந்துச்சுனாலும் அதை தடுக்கின்ற ஆற்றலை கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி 3 திறனை கொண்டிருக்க வேண்டும். ஒரு உணவுக்கான திறன் என்பது இந்த 3 திறன் அதில் இருக்க வேண்டும். இதுதான் வந்து ஒரு உணவுக்கான தன்மை, ஒரு உணவுக்கான குணம். இதுதான் உணவு. மருத்துவ குணம் இருந்தால்தான் அது உணவு. ஒரு உணவில் மருத்துவ குணம் இல்லை, அது வந்து நோய்களை தரும் என்றால் அது உணவு கிடையாது, அது வந்து விஷம். அந்த வகையில் மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் வந்து உணவு கிடையாது, இது வந்து விஷம். இதை சாப்பிட்டதுனால தான் இவ்வளோ நோய்கள். அதுதான் அரிசி, கேழ்வரகு, கோதுமை, வெள்ளைச்சீனி, உப்பு இதெல்லாம் கலந்து சாப்பிட்டா வீட்டுக்கு வீடு நோய். இன்றைக்கி நோய்கள் பெருகி விட்டது. மருத்துவம் இவ்வளோ மருத்துவம் இருந்தும் நோய்களை கட்டுப்படுத்தவே முடியல அந்த அளவுக்கு. ஏன்னா காரணம் என்னென்னா, நாம் சாப்பிட்ற உணவு தான் காரணம். உணவு தான். நம்ம என்ன சாப்பிட்றோம்? பெரும்பாலும் மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், பால் சாப்பிட்றாங்க. அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மைதா இப்படி சாப்பிட்றாங்க. வெள்ளைச்சீனி, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சாப்பிட்றாங்க. அப்போ இதுதான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. அதனால் நம்ம வந்து மருத்துவ குணமுடைய உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும். நம்பிக்கையானவர்கள் தான் உங்களுக்கு நண்பர்களாக இருக்க முடியும். தவிர சந்தேகம் வந்துவிட்டால் அவர்கள் நண்பர்கள் அல்ல, பகைவர்கள் அவர்கள் என்பதை நான் மீண்டும் சொல்கிறேன்.